ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் நம்ம நிறைய அருவி, ஊற்று பார்த்துருப்போம். ஹிமாலயா பக்கம் போனோம்னா பனிமலையும் பார்த்துருப்போம். ஆனால் அந்த ஹிமாலயாவில் இருக்கக்கூடிய பனிமலைக்கு நடுவில் ஒரு மலையில் எங்கே பார்த்தாலும் வெந்நீர் ஊற்று நல்ல கொதிக்க கொதிக்க வெந்நீர் பனிமலைக்கு நடுவில் வர்றதை பார்த்தா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான இடம் தான் ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய கசோல் மணிக்கரன் அப்படின்ற இடத்துல இருக்குது. அதை நம்ம போய் பார்த்தோம். அதை ஒரு விர்ச்சுவல் டூராக நம்ம போய் எப்படி பார்த்தோன்றதை போய் பார்க்கலாமா? இதுதான் மணிக்கரன் குருத்வாராவோடு சேர்ந்துருக்கிற வெந்நீர் ஊற்று. போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்கும். ஆபத்தான ரோடும் கூட மோசமாக இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்வதி ஆறோட பள்ளத்தாக்கு ஆறு ஓடும். பெரிய பள்ளம், விழுந்தால் பெரிய அசம்பாவிதமாகிற அளவுக்கு. ஃபஸ்ட்டு போகிற வழி பார்த்திங்கன்னா கசோல் அப்படின்ற ஊர். அதை மினி இஸ்ரேல்னு சொல்லுவாங்க. யூதர்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரை தாண்டி நம்ம போனோன்னா அந்த குருத்வாராவுக்கு நம்ம போய் சேர்றோம். இதுதான் அந்த குருத்வாரா இருக்கக்கூடிய வெந்நீர் ஊற்று இருக்கக்கூடிய இடம். இப்போ இந்த மலையை பாருங்கள், எவ்வளோ ஹாட்டாக தண்ணி விழுந்து புகை போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த கல்லே ரெட்டிஷாக மாறி இருக்கும். இது பார்வதி ஆறு. இந்த பார்வதி ஆற்றுலேருந்து இந்த மணிக்கரனில் இருக்கக்கூடிய இந்த குருத்வாரா, இது பஞ்சாபியர்கள், அதாவது சீக்கியர்களோட ஒரு புனித தலமாகவும் இருக்குது. யாத்திரைக்கு பஞ்சாப்லேருந்து நிறைய பேர் இங்கே வர்றாங்க. மொத்தம் இந்த மலையோட வியூ பாருங்கள். இதுதான் அந்த குருத்வாரா. இது உள்ள பெண்கள் குளிக்கிறதுக்கு தனியாக இடம், ஆண்கள் தனியாக குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இதில் இருக்கக்கூடிய வெந்நீரை எடுத்து வச்சுருப்பாங்க. என்னோடய பசங்க இவங்க, தமிழ்ச்செல்வன். வெந்நீர் ஊற்று பார்த்தீங்களா? இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூல். அதில் இருக்கக்கூடிய ஹாட் வாட்டரை பைப்பில் கொண்டு இதில் நிரப்பி நம்மளை குளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறாங்க. குளிக்கிறது தானே, ரொம்ப ஈஸியாக குளிச்சிடலான்னு நினைக்க முடியாது. பயங்கரமாக கொதிக்கும். நாங்களே மக்கில் கோரி தான் குளிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது பார்வதி ஆறு. இந்த ஆற்றுலேருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு உள்ளே வைக்கிற மலைக்கு உச்சியிலையும் அந்த வெந்நீர் ஊற்று விழுற அந்த புகை தெரியும். எங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு தெரிஞ்சுது. இங்கே உங்களுக்கு கேமராவில் கொஞ்சம் தெரியலாம். இது குளிர்காலத்தில் பார்த்தோம்னா சுற்றி ஃபுல்லாக பனி உறைஞ்சி இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த வெந்நீர் இருக்கும். நாங்கள் போனது வெயில் காலன்றதுனால கொஞ்சம் அதை மே மாதம் போனோம். அந்த ஐஸ் இந்த இடத்துல அந்த அளவுக்கு இல்லை. இதுக்கு மேலே நிறைய இருக்கும். இப்போ அந்த ஐஸோடு இருக்கக்கூடிய குளிர்காலத்தில் இருக்கிற ஒரு ஃபோட்டோவும் உங்களுக்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது அந்த ஸ்விம்மிங் பூலில் தண்ணி ஊற்றுது பாருங்கள். வெந்நீர் கிட்டத்தட்ட 60 டிகிரி இருக்கும். கால் வச்சா கொதிக்கும். அந்த தண்ணி விழுற இடத்துல நம்ம காலே வைக்க முடியாது. இப்போ அந்த ஐஸ் இது பார்க்கலாம். பின்னாடி பாருங்கள் ஐஸ். நம்ம இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ அதிசயம் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.